ஏய், நான் தான் இப்போ ஃபைட் பண்ணுற மூடையில் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் சொல்கிறது உனக்கு புரியல? ஏன்டா தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணுறீங்க? டேய், நீ என்னோட எதிரியா இருந்தாலும் உன்னோட அந்த வீரம் பிடிச்சிருக்குடா. நடுங்க வேண்டிய கட்டத்துல கூட சிரிக்கிற. என்ன பண்ற முட்டா பேல? டேய், கத்திய அவன் கழுத்துல அமுக்கி பிடிக்கணும். லேசா கீறி 4 சொட்டு ரத்தம் எட்டி பார்த்தாதான் எவனா இருந்தாலும் பயப்படுவான். முன்ன பின்ன கத்தி பிடிச்சிருக்கியா? இதுல 3 கொலை பண்ணான். பெருமையா பேசிக்கிற. வந்து சேர்ந்துக்குதுங்க பார். அண்ணே, இவன் ரவுடியே கிடையாதுண்ணே. 3 கொலை பண்ணேன்னு சொன்னால, அதுல 2 வயசான பெருசுங்கண்ணே. இன்னொன்னு ஆஸ்பத்திரியில வேலை செய்யற ஆயா. அது கூட இவன் கத்தியால குத்திலாம் சாவல, கிட்ட போய் கத்தியிருக்கான். பயத்துல கீழே வந்து செத்துருக்கு. உன்னை எல்லாம் வேணா நாராயணா, அதான் சொல்றேன், உனக்கு அந்த கத்தியே வேணாம். ஆளப்ப டேய், அமுக்கி போடுறா. ஏய், ஸ்டாப் மேன். This is my platinum card. எப்படி இருந்தாலும் இதில் ஒரு 25 lakhs இருக்கு. மொத்தமாக எடுத்துக்கோங்க. Take it, okay? அண்ணா செம்ம பார்ட்டியா இருக்கா போலண்ணே. 25 லட்சம் தராராம். அண்ணா 50 லட்சம் கேட்கலாண்ணே. அடிங் அறிவு கட்டவன உன்னை கொன்னு ஆத்துல போட்டுருவேன். ஏன் இன்னொரு 50 லட்ச ரூபா சேர்த்து வாங்க, கோடி எடுத்துட்டு போலாம் வீட்டுக்கு. இவன் காசு யாருக்குடா வேணும்? டேய், என்கிட்ட இல்லாத பணமா? நண்பா, நீ பிஸ்னஸ் பண்ணி சம்பாரிச்சு வச்சிருக்க அதே அளவு பணம் நானும் ஃப்ராடு பண்ணி நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கேன்டா. எனக்கு தேவை பணம் இல்லை. வேற என்ன வேணும் கேளு. அபி. வாட்? என் அபி எனக்கு வேணும். ஆனா நீ அவளை விட்டு தர மாதிரி தெரியல. அதனால உன்னை போட்டு தள்ளிட்டு அவளை நான் தூக்குறேன். டேய், கோட்டு சூட்டை போட்டு நல்லா இங்கிலீஷ் பேசி சுத்தி சுத்தி வந்து அவளை மயக்கிட்டல. ஏய், ஸ்டாப் இட் மேன். நான் அவளை சுற்றி வந்து மயக்கிட்டேனா? நீ என்ன இடியட்டா? ஷீ இஸ் மை எம்ப்ளாயி, அவ்வளோதான். உனக்கு புரியுதா? அப்ப நீ அவளை லவ் பண்ணல? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற லேபர், அவளை போய் நான் லவ் பண்ணுவேன்னா? புது கதையா இருக்கு. சரி, அன்னைக்கு நான் உன்னை மிரட்டினதுக்கு காரணம் அபிக்கு உன்னை பிடிக்கல, அவ்வளோதான். அண்ட் உன் பேர் என்ன சொன்ன? மாணிக்கம். மாணிக்கம், உனக்கு அபிதான் வேணும்னா நீ போய் அவளை கன்வின்ஸ் பண்ணணும். உன் லவ் அவளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண, புரிய வச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அபி எப்பவுமே என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும். எனக்கு அது மட்டும்தான் தேவை. யூ காட் இட்? ஸோ அப்போ இந்த கார்டு உனக்கு தேவைப்படாது இல்லையா? சொல்கிறேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதில்ல? இல்லைன்னா இப்போ என்கிட்ட கேளு, எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். அதை விட்டுட்டு இன்னொரு தடவை இதே மாதிரி வழியெல்லாம் மறிச்சிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் நான் வாயால் பேசிட்டு இருக்க மாட்டேன், அடிப்பேன். ஏண்டா பிறந்தோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு உன்னை அடிப்பேன். என்னடா சொல்லிட்டு போறாங்க? அண்ணே, இது கூடவா நான் தெரியல. உங்களை அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண வச்சு லவ் பண்ண சொல்றானே. அண்ணனுக்கு காதல் வருமாடா? இது வேறையா? இவனுக்கு ரவுடிசம் வருமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வராது. அதே மாதிரி உங்களுக்கு காதலே வராது. இல்ல, வரும் வரும், கண்டிப்பா வரும். வருமா? கண்டிப்பா வரும், கண்டிப்பா வருண்ணே. பண்ணி காட்டுறேன். லவ் தானே?
சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஊட்டியில் ரொம்ப குளிருமாமா சார்? ஐயோ பயங்கரமாக குளிரும். என்ன சார் சொல்கிறீங்க? காலையிலேருந்து மங்கி கேப் போட்டிருக்கேன், உள்ள ஃபுல்லாக வேர்க்குது சார். ஊட்டியில் போட வேண்டிய மங்கிக்குள்ளாவ கோயம்புத்தூரில் போட்டால் என்ன பண்ணும்? வேர்க்க தான் செய்யும். என்னது சார், இது ஊட்டி இல்லையா கோயம்புத்தூரா? சுற்றி எங்கேயாவது மழை தெரியுதா? இது ஊட்டி இல்லை கோயம்புத்தூர். ஐயோ சார் 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். டேய் உனக்கு என்ன வேணும் இப்போ? சார் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லேக்குக்கு வழி கேட்டப்போ நீங்க தான் லெஃப்ட் போய் ரைட் போன்னு சொன்னீங்க. நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக இப்போ வழிமறிச்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய் நீ நானே தான். டேய் சீக்கிரம் விடுடா. டேய் உள்ள ஏத்து என்னடா பண்றீங்க? கிளம்பு கிளம்பு. உட்காருடா. டேய் தம்பிகளா, ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்கடா நீங்க. ஐயோ சார் 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 தெரியாம பண்ணிட்டோம் சார். போட்டானா சும்மா ரஃப் ஃபுட்பால். இங்க பாரு, நீ அமைதியா வந்தனா உன் உடம்புல எந்த இடத்துலயும் சேதாரம் இல்லாம வரலாம். நண்பா நடுமூத்துல ஓங்கி ஒரு குத்து வை நண்பா. 4-5 நாள் மூச்சை விடவே சிரமப்படணும். அந்த அளவுக்கு அடியை நீ இறக்கி விடு நண்பா. தம்பி, கவர்மெண்ட் ஆபீசரை கடத்தி வச்சிருக்கிறது எப்படி தெரியுமா? உங்க வாழ்க்கைக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி. என் பின்னாடி 7 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க தெரியுமா? ஓ அப்படியா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், வண்டி நிறுத்தி கதவை திறந்து விடுறேன். நீ அப்படியே கத்தி கூப்பிடு. அந்த 7 லட்சம் பேர்ல குறைஞ்சது ஒரு 7 பேராச்சும் வராங்களான்னு பார்க்கலாம். கூப்பிடுறா. ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன கிட்னாப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடு. வேணாம், நான் கத்துனா நீ காலி, புரிஞ்சுக்கோ. ஏய், உன்னை கடத்தி இருக்கிறதே ஐஏஎஸ் ஆபீசர்ரா. ஏய், இன்னும் போஸ்டிங் வரல. போஸ்டிங் மட்டும் வரட்டும், உன்னை ஜெயில உட்கார வச்சு ஜட்டியோட உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுறேன். டேய் மாப்ள, நீ எவ்வளவு சீரியஸா பேசுற? இவன் நக்கலா சிரிக்கிறான் பாரு. போட்டன தம்பி, உன் பேரை கண்டுபிடிச்சு உனக்கு போஸ்டிங் வராம செய்யறது பெரிய விஷயமே இல்ல. இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? வண்டியை நிப்பாட்டிட்டு மெதுவா இறக்கி விட்டுட்டு, ஐயா சாமி தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரியா? டேய் அட்ராவன, நீ ரொம்ப நிறைய பேசுற. ஏண்டா முட்டாளே, இப்போ உன் கையில போனே இல்ல. உன்னை இப்ப நாங்க கடத்திட்டோம்டா. இப்போ நீ உயிரோட திரும்பி போனாதானே ராசா என் வேலைக்கு ஆப்பு வைப்ப. இப்ப போற வழியிலேயே உன்னை நாங்க கொன்னு புதைச்சிட்டா என்ன பண்ணுவ? யோசி. மது, சொல்லு நண்பா. ஒரு அப்பாவி டைலர் பொண்ணு லைஃப்ல ஏகப்பட்ட இடைஞ்சல உண்டு பண்ண பெரும்புலி யாருன்னு இந்த கரும்புள்ளிக்கு தான் தெரியும். ஆனா இவன் காட்டித்தர மாட்டான் நண்பா. இவன் என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. நண்பா, என்ன வேணாலும் பண்ணலாம் நண்பா. அவ உண்மையை சொல்லிட்டானா உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். தம்பிகளா, 2 பேரும் நிறைய சினிமா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆபீசர்ரா. இப்ப நீங்க என்ன பண்ணாலும் பின்னாடி நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். தம்பி ஃபியூச்சர் ஐஏஎஸ், இப்ப நீ பண்ண காரியத்துக்கு உன்னோட ஐஏஎஸ் கனவு மட்டும்தான். நிஜத்துல நிறைவேற சாத்தியமே கிடையாது. பரவாயில்லையே, உன் கண்ணு பயந்தாலும் பேச்சு மட்டும் சும்மா கம்பீரமா வெளியே வருது. ஆபீசர் தம்பி, நாங்க வேணா நிறைய சினிமா பாக்குறவங்களா இருக்கலாம். ஆனா சினிமால வர வில்லனுங்க மாதிரி நாங்க கிடையாது. உன் வாழ்க்கையில உன் கண்ணு முன்னாடி நிக்கிற நெஜ வில்லனுங்க. நண்பா, வில்லை இவன் தான், நம்ம தான் ஹீரோ. ஐயோ நண்பா நண்பா, அதெல்லாம் வேண்டாம் நண்பா. நம்ம ஹீரோ வானன்னு வச்சுக்கைய, அப்புறம் இவன் மேல லேசா இறக்க வந்தாலும் வந்துடும். நம்ம வில்லனாவே இருப்போம். அப்பதான் நம்ம இஷ்டத்துக்கு நல்லா வெளுத்து வாங்க முடியும். என்னப்பா பேசிட்டே இருக்கும்போது பலர்னு போட்ட? ஆவும் எதிர்பார்க்கவே இல்லையா அவரு? பொறி கலங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. நண்பா, அவன் இப்ப வாயை தொடக்கலனா அவன் மண்டைக்குள்ள இருக்க மூளை மொத்தமும் கலங்க போகுது பாரு. வேணா, இப்பவும் சொல்றேன், மரியாதையா என்னை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி.
இல்ல. டேய் இல்லனா என்னடா பண்ணுவ? பின்விளைவுகள் நிறைய சந்திக்க வேண்டி வரும்டா. ஆமா, என்ன மாதிரியான பின்விளைவுகள் வரும்னு சொன்னா நாங்க கொஞ்சம் பயந்து நடங்க வசதியா இருக்கும். டேய், அந்த டெய்லர் பொண்ணோட கடையை மூடின ஆள் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா கூட உன்னால அவனோட நிழல கூட தொட முடியாது. ஆபீசர் சார், நான் அவன் நிழல தொடுறது விரல தொடுறதுலாம் அப்புறம். முதல்ல நீங்க ஆள் யாருன்னு சொல்லுங்க. முடியாது. அப்போ உனக்கு உன் குடும்பத்தை மறுபடியும் கண்ணில் பார்க்கணும், அவங்க கூட சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற எந்த ஆசையும் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஆளை நான் காட்டி கொடுத்தா கூட அதுக்கப்புறம் இந்த சொசைட்டில என் மானம் மரியாதை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நான் எப்படியும் சாக தான் போறேன். நீ வேணா ஒன்று பண்ண, உன் கையாலேயே என்னை கொன்னுறேன். அப்படியா? டேய் வாடா போலாம். டேய் 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 கலட்டி விட்டு போங்கடா. டேய் என்ன நண்பா டக்குன்னு அவன் சாவுக்கு ரெடி ஆயிட்டான்? இங்க பாரு, நாம அவனை கொன்றுவோமோன்னு அவனுக்குள்ள பயம் வந்துருச்சு நண்பா. இப்போதைக்கு இது போதும். கொஞ்ச நேரம் நாம எதுவும் பண்ணாம விட்டுட்டு வேடிக்கை பார்ப்போம். அந்த பயம் அவன் மண்டைக்குள்ள இருக்க எல்லா செல்ஸுக்கும் பரவும். அக்கா சீக்கிரம் வாக்கா, கார் வர டைம் ஆயிடுச்சு. டேய் அரவிந்த், அவன் என்ன பலசர கடைக்க போறா? இந்த விஷயத்தை ஏன்டா கூட பெருசு படுத்துற? அப்பா இன்னைக்கு ஈவென்ட் இருக்குன்னு அக்கா சொல்லுச்சு. ஓஹோ, அசோக் சாருக்கு டைமை ஃபாலோ பண்ணலைன்னா கோவம் வருமா? அடப்பாவி, இது ஏன்டா முதலே சொல்ல? நம்ம யார் கோவத்தோனாலும் சம்பாதிக்கலாம், ஆனா முதலாளிங்க கோவத்தை மட்டும் சம்பாதிக்கவே கூடாது. அம்மா அபி, சீக்கிரம் வாமா, டைம் ஆச்சு. நீ மேக்கப் போட்டு ரெடியா இருக்க? அபி கூட நீயும் போறியா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அபி, நீ பாக்குறதுக்கு எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க? ரொம்ப அழகா இருக்கக்கா. ஆமா அபி. ஆனந்தி, நீ உள்ள போய் எலுமிச்சம்பழம் கொண்டு வாமா, குழந்தைக்கு திச்சி சுத்தி போட்டுறேன். அதெல்லாம் வேணாம்ப்பா, டைம் இல்ல. நான் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புறேன். கரெக்ட்மா, நீ சொன்னா சரியா இருக்குமா? அபி, இந்த வேலை நிலைக்கணும், நம்ம குடும்பத்துல சந்தோஷம் இதே மாதிரி நிலைச்சு இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்குமா? இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதுல்ல? பரவாயில்லம்மா, நீ என் பொண்ணு தானே, நீ எது நினைச்சாலும் தப்பு இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் மனசார சொல்றம்மா, கேலண்டர்ல பார்த்த அந்த மகாலட்சுமி இப்ப அப்படியே நேர்ல என் கண்ணால பாக்குறேம்மா. அப்பா சொல்றது அப்படியே நிஜம்தான்க்கா. என் மனசுக்குள்ளேயும் அதே தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனந்தி, நீ காலேஜ்க்கு போல? தோ கிளம்பிட்டேன் அபி. பை பை பா. பை பை கா. ஆல் தி பெஸ்ட். அபி, பாத்தியாம்மா,
என்னைக்குமே சண்டைக்காரி மாதிரி பேசுற ஆனந்தி உன் அழகை பார்த்துட்டு எப்படி சமாதானமா பேசிட்டு போறான்னு. இனிமே உன் மனசுல நினைச்சது எல்லாம் நடக்குமா. நீ ஆசைப்பட்டது எல்லாம் தடங்களே இல்லாம நடக்குமா. சரி, அப்போ நான் கிளம்புறேன். ஐயோ இருமா, நல்ல நாள் இருக்கான்னு கேலண்டர்ல பாத்துறேன். அபி நேரம் நல்லா இருக்குமா, நீ கிளம்பலாம். டே அரவிந்த், அந்த கார் டிரைவருக்கு ஒரு ஃபோன் போட்டு வர சொல்லு. ஊரு கண்ணு பண்றதுக்கு முன்னாடி அக்கா கிளம்பணும். சார் சார் சொல்லுங்க அபி. நீங்க எப்பவும் பாக்குற அபிதான் சார் நானு. ஆனா இன்னைக்கு நீங்க வேற மாதிரி இருக்கீங்க அபி. புடவை கட்டின சிண்ட்ரெல்லா மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. நம்ம ஆபீஸ்லயே இந்த அழகான அபிய பார்த்த ஃபர்ஸ்ட் லக்கி சாம் நான் தான். நான் ஒன்னும் அவ்வளவு அழகில்ல. நீங்க வாங்கி கொடுத்த புடவை நகை அது ரெண்டுமே தான் இப்படி காட்டுது. நோ அபி, போய் சொல்லாதீங்க. உங்க அழக கரெக்டா எல்லாருக்குமே தெரிய வைக்குது. தட்ஸ் இட். உங்களை பேசலாம் யாரும் ஜெயிக்க முடியாது சார். ஆனா அபியோட அழகு எல்லாத்தையுமே ஜெயிச்சிரும். என்னையும் ஜெயிச்சிருச்சு. இன்னைக்கு எல்லாரோட கண்ணு உங்க மேலதான் இருக்க போதா அபி? இப்பவே வீட்டுல சொல்லி சுத்தி போட சொல்லுங்க. சார் வேணாமா? அதுவும் சரிதான். திருஷ்டிக்கு பதிலாக தான் இந்த அழகான பொண்ணு கூட சுமாரான பையன் நான் வரேன்ல. ஐயோ சார் போதும் சார். இன்னும் கொஞ்ச நேரம் உங்க பேச்சு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மயக்க போட்டு விழுந்துருவேன். ஏன் அவ்வளவு போரிங்காவா இருக்கு? போர் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், போதை. பேச்சிலே போதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் அதை அனுபவிக்கிறேன். தலை சுத்தி கண்ணெல்லாம் சொருகிருச்சு. மனசு வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம டாக்டரை போய் பார்க்கலாமா? வேண்டாம் சார். ஒரே ஒரு தடவை அபி நீ ஒரு டெய்லர்னு சொல்லுங்க. நோ வே அபி, நீங்க என்னோட சீஃப் டிசைனர் சார். அப்புறம் நான் நிஜமாவே கீழே விழுந்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போட மத்ததெல்லாம் பாத்துக்கோங்க. வேணா அபி, இன்னைக்கு நமக்கு ஈவென்ட்லாம் இருக்கு. அப்ப நான் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அபி நீ ஒரு டெய்லர்னு சொல்லுங்க. நோ வே, நீங்க கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன் டிசைனர் மேடம். வேணும்னா சிண்டலான்னு கூப்பிட்டோமா? உங்களை திருத்தவே முடியாது அதானே? ஆமா. அப்புறம் எதுக்கு அபி ட்ரை பண்றீங்க? கெட் இன், டைம் ஆச்சு.